சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. நெல்சன் ஏற்கனவே ஜெயிலர் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தார். இந்த படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூலிட்டு இருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் எடுக்கிறார். கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூலிட்டும் என நம்பப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ இறுதி கட்டத்தை எட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தோட இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைந்துடும். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. ஆரம்பத்தில் 173 படத்தை சுந்தர்சி தான் எடுப்பார் என அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் விட்டாங்க. கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் சுந்தர்சி அந்த படத்திலிருந்து விலகவே அடுத்தடுத்து பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணன், தொடர்ந்து ஷங்கர், KS ரவிக்குமார், அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிராகன் படத்தை எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து என பல பேர்கள் அடிபட்டு வந்தது. கடைசியில் இறுதியாக சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசரோட வெளியிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல இவர் தான் எடுக்க போகிறாரா. டான் அப்படின்ற படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்திருந்தார். படம் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி பெரும் லாபத்தை தந்த படம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைய போகிறாருன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு இருக்கும். மேலும் இந்த படத்துடைய போஸ்டரை வச்சு அனைத்து ரசிகர்களும் டீகோட் செஞ்சுருந்தாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டெய்லராக நடிக்கிறாரு. அவுட்ஃபிட் படத்துடைய கதையாக இருக்குமோ, இந்த படம் தகவலாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இது அவுட்ஃபிட் படத்தோட தகவல்லாம் கிடையாது அப்படின்ற கன்ஃபர்மேஷனான ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்துடைய பூஜையை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த படத்துடைய பூஜை இன்னும் February 14க்கு மேலே நடக்கும் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த பூஜைக்கு கமல்ஹாசன், ரஜினிகாந்த், அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான பிரபலங்கள் கலந்து கொள்ள போகிறாங்களாம். இந்த பூஜையில் படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தோட டைட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற கேரக்டர் அந்த நேமே டைட்டிலாக வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் கபாலி, காலா போன்ற படங்களுக்கு அதேமாரி டைட்டில் வச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் டைட்டில் இருக்கும். இந்த படம் ஒரு தகவல் கதை கிடையாது. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 174, அதாவது ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிறாங்க. இது நெல்சன் தான் எடுக்கிறாரு. அதற்கான அறிவிப்பு வீடியோவும் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து செம்ம ட்ரீட்ஸ் காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.